எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். பத்தாவது குறைக்கு அந்த ஓரத்துல எல்லாம் இதெல்லாம் நட்டும் வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்தவங்க காசெல்லாம் கொடுத்துருவாங்க தானே? ஃபோன் பண்ணி கேட்டேமா. அவர் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் காசு தருவேன்னு சொல்லிட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுப்பாரா? ஏங்க அத்தனை நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டோம், 18,000 ரூபாய் தாரேன்னு தானே சொன்னாரு. ஏன் 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 இப்ப கோவப்படுற பத்திரக்காளி? ஒரு நிமிஷம் இரு, அவர் வருவாரு, வந்துட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாரு. ஏங்க 18,000 ரூபாய் காசுக்கு இது கம்மியா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சரியான கோவம் வந்துடும். 6-7 நாளா பிள்ளைய விட்டு குடும்பத்தை விட்டு பசியும் தூக்கமும் இல்லாம காட்டிலேயே வேலை செஞ்சு அம்புட்டி கஷ்டப்பட்டு இருக்கோம். பிள்ளையும் கண்ணுக்குள்ள இருக்கு, போய் பார்த்து ஒரு எட்டு பார்க்க முடியல, பிள்ளைக்கு நம்ம கையால சமைச்சு கொடுக்க முடியலன்னு அவ்வளவு வருத்தத்துல இருக்கு. நீங்க என்னமோ பொசுக்கடி இப்ப இப்படி சொல்றீங்க? பத்திரக்காளி இரு, அவர் வரட்டும், வந்து பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுவாரு. முதல் தடவை நம்ம சண்டையெல்லாம் போடக்கூடாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிருவோம், சரியா? என்னங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம்ல. கஷ்டப்பட்டிருக்கோமா இல்லன்னு சொல்லல, அவர் வருவார்ல, வந்தோடனே பாத்துக்கலாம். இரு. தோட்டத்தை வேற அந்த 2 பேர்த்தையும் நம்பி விட்டுட்டு போயிருந்தோம். என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியலையே. ஒழுங்கா வேலை செஞ்சாங்களா இல்ல ஓபி அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்களான்னு தெரியல. வேலை மட்டும் ஒழுங்கா செய்யாம ஓபி அடிச்சுக்கிட்டு காசு மட்டும் அதிகமா கேட்கட்டும். அப்படியே குடுக்கற காசுலயும் பாதியை குறைச்சு போட்டு கொடுப்போம். பாத்தீங்களா நீங்க எவ்வளவு பொறுமையா அமைதியா தன்மையா பேசுறீங்க. அவன் எப்படி அவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களா? அப்படியே அவங்க ஆத்தாக்காரியோட குணம். ஆமா ஆமா, ஊருக்கே நியாயம் படப்பாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டு நிலைமைய பாத்தியா? அதுதான் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, ஊர்ல உள்ளவங்களை கை கொட்டி சிரிச்சா உன்னை கை கொட்டி சிரிக்க ஒரு குரூப்பே காத்திருக்குன்னு. அது இதுங்களுக்கு தான் சரியா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகுது, கூப்பிட்டு கூப்பிட்டு உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏண்டி உன் அண்ணன் குரல் மைத்தாண்டி இருக்குது, சமைக்க வேற இல்ல. இன்னை வந்து என்ன ஆட்டம் கட்ட போறான்னு தெரியல, வா போய் பாப்போம். சரிம்மா. ஐயோ கடவுளே, இந்த பத்திரக்காளி எரும மாடு வேற வேலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு போயிட்டா. இப்ப வீட்டு வேலையை செய்ய முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் வந்தா சோறு இல்லன்னு வாழ் வாழ்னு கத்துவான். என்ன பண்ண போறனோ? அம்மா ஏமா உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டேன் வாரேன். வாடி மகளே வா. உனக்கு இருக்குது ஆப்பு. நேத்து சின்ன பிள்ளை வச்சது, இன்னைக்கு உன் பெரிய மாமன் வச்சிருக்கான். நாளைக்கு உன் நடுமவன் என்னத்த வைக்க போறான்னு தெரியலையே. கம்முனு இருடி நீ வேற. அட படுபாவி பயலே, படுபாவி பயலே, தலையில இடிய வந்து இறக்கிட்டானே. நீ நல்லா இருப்பியாடா? என்னடா உனக்கு அவசரம்? ஏனே உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நாங்கெல்லாம் உயிரோட தானே இருக்கோம், இல்ல எங்கிட்டாவது போய் சேர்ந்துட்டோமா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? ஏண்டா உன் தங்கச்சி இங்க வாழ வெட்டியா வந்து உட்காந்து கிடக்குறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறத விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு எவ்வளவு கூட்டிகிட்டு வந்து நிக்கிற? என்ன நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். உன் இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கையை தேடிக்குவீனா, அப்புறம் எதுக்குன்னு நாங்கெல்லாம் இருக்கோம் உனக்கு? இப்ப என்ன 2 பேரும் எதுக்கு இப்படி வாழ வாழ்ந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம்ல, ஒரு ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வரக்கூடாதா? ஏண்டா பெத்த வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிவிட்டு உனக்கு ஆரத்தி தட்டு வேற நான் எடுக்கணுமா? விளக்க மாட்ட கட்டை எடுத்துட்டு வராம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஒழுங்கு மரியாதை அவளை தோத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வா. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க பொண்ணுமா, இந்த வீட்டோட மருமவ. மருமவளாம்ல மருமவ எடுத்தேன்னு வச்சுக்க, அவளதான் சொல்லிவிட்டேன். மண்டே பொழந்து விட மாதிரி உருட்டுக்கிட்டே எடுத்து ஒழுங்கு மரியாதை தோத்தி விடுறா. குத்து கல்லாட்ட பெத்த தாய் இருக்கிறா, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு இது வீடால வேற ஏதாவதா? ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் நீ வியாக்கானம் சொல்லுவ. இன்னைக்கு உன் பொழப்பு பாத்தியா? பையன் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி மட்டும் எங்க வீட்ல ஒரு புள்ளையோ பையனோ அப்படி பண்ணி இருக்கட்டும், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன், எடுத்து அடிச்சு வீட்டை விட்டு தோத்தி இருப்பேன். பாத்தியாடா பாத்தியாடா, இதெல்லாம் எனக்கு தேவையாடா? 3 கண்ணே மணியனை பெத்து வளர்த்தா இப்படியாடா எனக்கு பேர் வாங்கி கொடுக்கறது? இங்க பாருமா, அவன் பேசுறான் இவ பேசுறான் தான் நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையே வாழ முடியாது. என் வாழ்க்கை இதை நான் தான் அமைச்சுக்கணும். யாருக்கும் இதுல தலையிறதுக்கு உரிமை இல்ல. முக்கியமா உனக்கு கூட உரிமை இல்ல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏனே என்னென்ன வார்த்தை பேசுற? அம்மாவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ற? அம்மா பெத்து வளர்க்காம தான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோமா? நீ வாய் மூடு. ஏற்கனவே அம்மா பேச்சு கேட்டு கேட்டுதான் உன் வாழ்க்கை இந்த வாழை வெட்டி குளத்துல இங்க வந்து உட்காந்துருக்க. மறுபடியும் என்னைய அம்மா பேச்சு கேட்டு இப்படியே வாழாம இருக்க சொல்றியா? டேய் அவளை எதுக்கு அதட்டிட்டு இருக்க? வீட்ல யார் தப்பு பண்ணாலும் அப்படியே பெருசா இது மாதிரி பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு நீ எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்க? இது எந்த கட்டு சிரிக்கிடா இவ? இங்க பாருமா, சிரிக்கி கிரிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் எனக்கு சரியான கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். ஆமாண்டா, என் வீட்டுக்கு வெடி வைக்க வந்திருக்கா. இவளை சிரிக்கின்னு சொல்லாம நான் அப்படியே கண்ணே மணியன்னு தூக்கிட்டு வந்து கொஞ்சம் சொல்றியா? ஒழுங்க மரியாதை சொல்லிட்டேன். இவளை தொத்தி விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள வா. ஏமா என்னைய நம்பி அவ வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கா. போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். டேய் உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? ஏன்டா இப்படி இருக்கிற நீ? சுயநலவாதியா? ஏனே பெத்தவ மனசை கஷ்டப்படுத்திட்டு நீ எல்லாம் நல்லாவே இருக்க முடியாது பாத்துக்க. ஏய் என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். வாழ போறதுக்காக கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா என்னமோ நல்லா இருக்க மாட்டேன்ற. நீ தான் நல்லா இருக்கியா? என்னமோ என்ன சொல்ல வந்துட்ட? டேய் அவளை எதுக்குடா அதட்டிட்டு இருக்கற நீ? முதல்ல அவ யார்? அந்த முக்காட எழுறா முதல்ல.
ஏமா எனக்கு கோவம் வந்துடும். முதல்ல எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். இங்க வச்சு ஆடிட்டு இருக்காத சொல்லிட்டு. ஏண்டா வயித்துல நெருப்பள்ளி கொட்டிவிட்டு ஆடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ? ஏண்டா நேத்து வீட்டை விட்டு போனவன் சரி வேலைக்கு தான் போயிருப்பான், வீட்டு பக்கம் வராம இருக்கான்னு பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு என் தலையில மண்ணடி கொட்டுறதுக்கு இவ்வளோத்தையும் பண்ணினியாடா? நேத்து ராத்திரியே அந்த குடுப்பிடிக்காரன் வந்து சொல்லி தொலைஞ்சானே வீட்டை பூகம்பமா வெடிக்க போகுதுன்னு. அது சரியா தானே போச்சு? பூகம்பத்தை முக்காடு போட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கானே. இங்க பாருமா, இப்ப அது என்னோட பொண்டாட்டி. நீ சும்மா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டி? இப்ப வந்தது உனக்கு முக்கியம். ஆதியில இருந்து வளர்த்து அம்புட்டு கஷ்டத்துலயும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம வளர்த்து எடுத்து இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்கேன். உனக்கு நான் முக்கியம் இல்ல, அவதான் முக்கியமா? இங்க பாருமா, இத்தனை வருஷம் நீ வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதை விட அதிகமாவே இந்த குடும்பத்துக்காக கொட்டி இருக்கேன். அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா உன்னை விட அதிகமா நான் இந்த குடும்பத்துக்கு பண்ணியிருக்கேன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இந்த குந்தானிக்கு எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். இவ வாழாம வந்துட்டா. இப்ப அவளுக்கும் சேர்த்து நான் தான் அழுகணும். போகிறது வரைக்கும் உதவாக்கிற பையனை பெற்று வச்சிருக்க. அவன் பிள்ளைக்கு கொண்டாடி எல்லாத்துக்கும் நான் தான் அழுகுறேன். இப்படி எல்லாத்துக்கும் பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தா எனக்கு எப்ப நான் வாழ்க்கை அமைச்சுக்க முடியும்? ஐயோ ஐயோ ஐயோ, பெத்த 2 பிள்ளையும் தடுதலையா போச்சே. எம்பிட்டு கஷ்டப்பட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். பையன் அம்பிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தனே. இப்படியா என் தலையில மண்ணவாரி போடணும்? ஏமா நீ எதுக்குமா அழுகுற? நீ எதுக்கு அழுற? அழாதம்மா, உனக்காக நான் இருக்கேம்மா, நீ அழாத. என்னக்கா இவன் ஓம பட்டான்னு நினைச்சேன், பார்த்தா இந்த கிளி கிளிக்கிறான். ஆமாண்டி, ஊமை குசும்பனா சரியாத்தான் இருக்கு. என்ன பேச்சு பேசுறான் பாரு. ஆத்தாடி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க பேசுனுச்சு அவ்வளோதான். எப்படியும் நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி இல்ல சாமி. இந்த உமா சும்மா உங்க நாடகத்தை அங்கிட்டு போய் போட்டுக்கங்க. இப்ப நாங்க உள்ள போகணும். ஆரத்தி எடுத்துட்டு வரியா என்ன? ஆமா, என் அம்மாவை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி அதை அழுக வச்சுட்டு உனக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். இவங்க எதுவும் பண்ற மாதிரி தெரியல. நீ எதை பத்தி யோசிக்காத, வீட்டுக்குள்ள வா. யாரு கட்டின வீட்டுல யார் வீட்டுக்குள்ள போறது? ஏண்டா இது என் புருஷன் கட்டின வீடு. நீ பாட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வருவியா? எவளையெல்லாம் என் வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாதா? ஒழுங்கு மரியாதை அவளை துரத்தி விட்டு வா. தனியா போய் தனி கொடுத்துன வாழ்றது எனக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவளும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன். நீங்க தான் சோத்துக்கு கூட இல்லாம சிங்கி அடிக்கணும் நடுத்தருவுல. அதனால ஒழுங்கா நவுந்துருமா, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏக்கா பொண்ணு இது ஊமையா? இவ்வளோ நடக்குது, அவ பாட்டுக்கு ஊமை கொட்டா மாதிரி இருக்கா? ஆமாண்டி, இந்த தேவாங்குக்கு ஏத்த ஊமை கொட்டானதான் கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதுதான் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கு பாத்தியா? ஏமா இப்ப நீ நவுறியா இல்லையா? என்னால நவர முடியாதுடா. ஏமா ஒரு தடவைக்கு மறு தடவை கேட்டுட்டேன், நவுறியா இல்லையா? முடியாதுடா. இவ்வளவு தூரத்துக்கும் என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு அவ பாட்டுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு நிக்கிறாளா இவள? ஏமா நம்ம குடும்பத்தையே இந்த அளவுக்கு ஆக்கினவள முக்காட எடுமா. அந்த மொகரக்கட்டை எப்படி இருக்குன்னு தான் பாப்போம். இவளா? என்னக்கா 2 பேரும் இவளான்றாங்க? இவளை இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியுமோ? எனக்கு என்னடி தெரியும், பொறுத்திரு பாப்போம். அதான் பாத்துட்டல, அப்புறம் என்ன நவுறு? என்னடி இவளுங்களே வந்துட்டாளுங்க? அப்ப இந்த பொண்ணு நம்ம பத்திரகாளி மாதிரி இல்ல. இந்த குடும்பத்தை ஒரு ஆட்டி வைக்க போகுது, அப்படிதானே? அப்படிதான் போல. ஏண்டியம்மா, இன்ன வரைக்கும் அந்த ஆட்டம் கட்டுனீங்க. புள்ளையோட மூஞ்ச பார்த்தோன்னே 2 பேரும் புஸ்வான கணக்க இப்படி புஸ்ஸுன்னு போயிட்டீங்க. என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவளா? தெரிஞ்சவளாவா? ஐயோ சாமி, நான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசுறேன். என்னால இப்போதைக்கு எதுவும் முடியாது. என்னக்கா வந்த முத நாளே ஆணி வேற சாச்சிருச்சு. இனி போக போக பார்த்தா ஒரேதா புடுங்கி எடுத்துரும் போல இருக்கே. யாரு தோட்டத்துல ஏற நிக்கிற மாதிரி இருக்கு? என்னங்க இங்க வா பத்திரகாளி, அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு, வந்து பாரு. யாரா இருக்கும்? தெரியலையே. ஏங்க அந்த முதலாளி தான் வந்துட்டாரு போலங்க. அவர் மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க, நம்மள நம்பி வேற காட்ட விட்டுட்டு போனாங்க. யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்மள புடிச்சுக்குவாங்க. வாங்க போய் பாப்போம். இந்தா யாரு? ஐயோ முதலாளி, வாங்க முதலாளி வாங்க. என்னங்க முதலாளி, நான் யாரோன்னு நினைச்சிட்டு உங்களை நல்லா கவனிக்கல, அதான் யாரோன்னு நினைச்சிட்டு கத்திட்டேன். அப்படிதான் இருக்கணும். யார் காட்டுக்கு வந்தாலும் இப்படி மிரட்டி கேட்கணும். சரிங்க முதலாளி, எப்ப வந்தீங்க? இப்பதான்பா வந்தேன். வந்தோடனே சரி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு பார்க்கதான் ஓடி வந்தேன். ஓ சரிங்க முதலாளி. வேலையெல்லாம் முடிஞ்சதுங்களா? பாத்தீங்களா முதலாளி, சுத்தி எல்லாமே முடிச்சாச்சு முதலாளி. ஓரத்துல எல்லாம் வந்து குச்சி நட்டு வச்சிருக்கேன். சரி சரி முதலாளி, வேலையெல்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு பாத்துட்டு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாதியா. உன் வேலையில யாருமே குறை சொல்ல முடியாது. அவ்வளவு சுத்தமா பண்ணி இருக்க. இப்படி பண்ற ஆளுதைய நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன்.
வண்டியை விட்டு ஓட்டி எடுத்தா கூட இந்த அளவுக்கு சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணி இருக்கீங்க. இந்த சுத்த வட்டாரத்துல எல்லாத்துக்கிட்டையும் இனி உங்க பேரைத்தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லையா, இங்க ஆள் வச்சு சுத்தம் பண்ணுனா 6 நாளையே 60 நாள் ஆக்குற மாதிரியே ஆள் கூலி அது இதுன்னு அம்புட்டு செலவாயிருக்கும். ஆனா இப்படி இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சுத்தமா பண்ணுவாங்கன்னு கேட்டா அங்கங்க அதை விட்டு வச்சிருவாங்க. இங்க ஒரு குச்சி நான் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அம்புட்டையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் நம்பி விட்டுட்டு போயிருக்கீங்க, எல்லாம் பண்ணணும் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சியா. நான் கூட நினைச்சேன் வரும்போது நீங்க மட்டும் நம்ம ஊர்ல வேலை செய்யறவங்க மாதிரி ஓபி அடிச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு போற மாதிரி இருந்தா காசை பாதி குறைச்சிட்டு தான் கொடுக்கணும்னு. ஆனா நீங்க சுத்தமா செஞ்சதை பார்த்தோன்னே அள்ளி கொடுக்கணும்னு எனக்கே தோணுது. பாத்துக்கோங்க. கடவுள் புண்ணியத்துல எங்க தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதுவே போதும். இந்தாயா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. நல்லா வச்சு சந்தோஷமா இருக்கியா? ஐயா, நம்ம 15,000 ரூபாய் தான் பேசணும், 20,000 எல்லாம் வேணாங்கய்யா. இங்க பாரியா, புள்ள குட்டின்னு வச்சிருக்க, அதுக்கு நிறைய செலவெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது வர்ற ஸ்ரீதேவிய ஏன் வேணாம்னு சொல்ற? வாங்கிக்க. ஐயா, அதுக்குன்னு 5,000 அதிகமா கொடுத்தா எப்படிங்கய்யா? உங்களுக்கும் செலவெல்லாம் இருக்கும்ல. ஏயா, என்கிட்ட இல்லாமையா நான் கொடுக்கறேன்? என்கிட்ட இருக்கியா? உன் தொழில் சுத்தத்தை பார்த்துதான் கொடுக்கறேன். வாங்கிக்க. வாங்கிக்கங்க. ஐயா, இதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் கூப்பிடுங்கய்யா, நாங்க வந்து செஞ்சு கொடுக்கறோம். நானும் சொல்லிட்டே இல்லையா, என் சுத்த வட்டாரத்துல யார் வேலை செய்ய சொல்லி கூப்பிட்டாலும் ஒன்னதான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி சுத்தமா வேலை செஞ்சீனா இங்க ஊர்ல உள்ள எல்லாம் ஒன்னதான் கூப்பிடுவான். நீ கவலையே படாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. உங்க வாக்கு பலிக்கட்டும். சரி வாங்க, வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஊருக்கு கிளம்புவீங்க. இல்லைங்கய்யா, புள்ளைய விட்டுட்டு வந்திருக்கோம். புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்குது, அதான் நாங்க கிளம்புறோம். சரி, புள்ளன்னு சொல்லிட்டீங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷங்க, வாரோம். ஐயோ, எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. என் புருஷன் 20,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காருன்னு நினைக்கும் போது. ஏன் பத்திரக்காளி, அதை நான் மட்டுமே சம்பாதிச்சேன்? உன் உழைப்பும் இதுல இருக்குது. 2 பேரும் சேர்ந்துதான் சம்பாதிச்சிருக்கோம். சரி வா, புள்ள கண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொன்னல, கிளம்புவோம். சரிங்க. அப்புறம் பிள்ளைக்கு பொருள் எல்லாம் வாங்கணும்னு ஏங்க, புள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்குவோம். புள்ள ரொம்ப சந்தோஷப்படுவா. புள்ள கையில போய் இந்த காசை கொடுக்கும். வாங்க. கடவுளே, என் புள்ளையும் என் புருஷனும் இப்ப போயிருக்க காரியம் நடக்கவே கூடாதுப்பா. என் சந்தோஷத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா இருக்கணும். இவங்க 2 பேரும் ஆட்டங்கட்டி என் பேராண்டி வாழ்க்கையவே நாசமாக்க பாக்குறாங்க. ஏதாவது பண்ணி அந்த காரை ரிப்பேர் ஆக்கியோ இல்ல என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆக்கியாவது எதையாவது ஒண்ணு பண்ணி இதை நிறுத்துங்கப்பா. உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் செய்யறேன்ப்பா. இப்ப என்னங்கப்பா ஆச்சு? வண்டியை எப்படி நிறுத்துறீங்க? என்னன்னு தெரியலமா, வண்டி போக மாட்டேங்குது. அப்படி நின்றுச்சு. எப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. எப்பா வீட்ல இருந்து வரும்போது வண்டி அது இதுன்னு பாக்குறது இல்லையா? எமடி ஏமா இறங்குறப்ப? என்னப்பா இது? பொண்ணு பார்க்க போகும்போதே வண்டி ரிப்பேர், பொண்ணு பாக்குறோன்னு பேர் எடுத்த உடனேயுமே சந்தோஷம் நம்மளை விட்டு போயிட்டான். இது எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல. ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புவோம். எம்மாடி என்னமா பேசிக்கிட்டு இருக்கா? பொண்ணு பார்க்க போறதுக்கு காருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அப்பயே அந்த புது கார் எடுத்துட்டு வந்திருக்கலாம். நான் தான் சரி இந்த கார் ராசியான கார்னு இதை எடுத்துட்டு வந்து இப்படி நிக்கணும்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஷோ, ஏற்கனவே வீட்ல 1008 பிரச்சனை, இதுல இது வேற. ஏன்பா நீங்க? சரிம்மா இரு, இந்த மெக்கானிக் போன் பண்றேன், உடனே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். உடனே போயிடலாம். என்னமோ பண்ணுங்கப்பா. இந்த டப்பா வண்டி எங்கிட்டாவது போகும்போது மானத்தை வாங்கி தொலையும். இதை முதல்ல தூக்கி வெளியே வீசணும். பழசெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா அது நம்ம தப்பு தான். நேரத்துக்கு இவன் வேற போனையும் எடுக்க மாட்டான். உள்ள வேற கத்த போது என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒண்ணுமே சரிப்படல. இந்த அப்பா வேற அவசரப்படுறாரு. எங்கிட்டு தான் போய் முடிய போதும். ஹலோ அரவிந்த், எங்க இருக்க? சரி நான் வந்துட்டு இருந்தப்பா, கொஞ்சம் டவுன் வரைக்கும் போகணும். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அப்படியே நின்றுச்சு. கொஞ்சம் வந்தீங்கன்னா ரிப்பேர் பார்த்துடலாம். சரி ஏப்பா, அர்ஜென்ட்னு சொல்றேன். மத்த வேலையை விடு, நான் உனக்கு 2 மடங்கு கூட பணம் போட்டு தரேன். உடனே கிளம்பி வா. என் புள்ளைய வச்சு நிக்கிறேன்னு சொல்றேன் இல்ல, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வா. என்ன 3 மடங்கு கூட நான் வச்சு தரேன். என்னையா நீ பொழைக்க தெரியாத ஆளா இருக்க? எங்கிட்ட காசு அதிகமா கிடைக்குதோ அதை தான் பார்க்கணும். அதை விட்டு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு உட்காந்து தொண்ணாந்துட்டு இருப்பியா? கிளம்பி வா, வைக்கிறேன் வா. என்னப்பா, என்ன சொன்னா? ஏதோ அர்ஜென்ட் வேலையா பாத்துட்டு இருக்கானம்மா. நான் நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆ